வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கர்மா சம்பந்தமான பதிவுகளை தான் பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே அதாவது நல்லதும் பண்ணுவோம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால ஏதோ ஒரு தவறும் பண்ணுவோம். நம்ம நல்லது பண்ணினாலும் அங்கே கர்மா பதிவாகிரும், கெட்டது பண்ணாலும் பதிவாகிரும். இப்போ நாயஸ்தான் ஒரு கடவுள் இருப்பார். அவர் நமக்கு நம்ம நல்லது பண்ணால் நல்லதுக்குரிய பலன்களையும், தீயது பண்ணால் தீயதுக்குரிய பலன்களையும் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடிய ஜென்மங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியாக ஜென்மங்கள் அமையும். இப்போ நம்ம ஒரு குரு கிட்டேயோ பகவான்கிட்டேயோ சரணாகதி பண்ணும்போது அதை எப்படின்னா, இப்போ நான் எதுக்காக இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம எவ்வளோ சாமி கும்பிட்றோம், டெய்லி கோயிலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க, ஆனால் கஷ்டமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க, எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க. அப்படி இந்த விஷயத்த அடியன் 12 வருஷமாக ஒரு பிருந்தாவனத்தில் கோயிலில் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் கேட்ட உடனே தான் எனக்கு இதற்குரிய பகவான் குரு இதற்கான பதிலை கொடுத்தார். இது எப்படி சொல்லணும், அவங்களுக்கு பதில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேனே. அவர் வந்தார். மேடம், நீங்கள் எவ்வளோ கோயிலில் வாரம் சொற்பொழிவு பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். ஏன்னா நான் தினம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு கெடுதல் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் எங்கள் பக்கத்து தெருவுலேயே ஒருத்தர் இருக்காரு, பண்ணாத அநியாயம் இல்லை, சாமி கும்பிட மாட்டார், ஆனால் அவர் நல்லா இருக்கார், ஏன் மேடம் கடவுள் இப்படி நல்லவங்களை சோதிக்கிறார் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கப்புறமா பூஜை முடிஞ்சு அப்புறம் அலங்காரம் நடக்கும்போது தான் என்னுடைய ஸ்பீச் அங்கே பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் பகவான்கிட்ட கேட்டேன், இவர் கேட்குறாருக்கான பதில் எனக்கு கொடுங்க அப்படின்ன உடனே குரு கிட்ட கேட்டேன், ரஹீந்தர் சாமிகிட்ட கேட்டேன். அப்போ தான் எனக்கு இந்த பதில் கிடைச்சது. என்ன விஷயம் அப்படின்னா, அவர்கிட்ட நீங்கள் உட்காருங்க, நான் இன்னைக்குடைய சொற்பொழிவில் கண்டிப்பாக குரு கொடுத்தா உங்களுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார சொல்லிட்டேன். அப்புறமா நான் பேசும்போது எதிர்ச்சியாக அப்படியே வருது வார்த்தைகளால். இந்த இது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, நியாயஸ்தன கடவுள் தண்டனையை கொடுப்பார்னு சொன்னேன் இல்லை. இப்போ பகவான்கிட்ட சரணாகதி பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் உடைய வித்தியாசத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இப்போ இவருக்கு ஒரு கஷ்டம் வருது, இவர் ஒரு தப்பு போன ஜென்மத்தில் பண்ணிட்டார், அதுக்கான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளாக மரக்கட்டை இழுக்கக்கூடிய தண்டனைன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய தண்டனைகள் இருக்கும். சிலர் பொருள் கஷ்டப்படுவாங்க, சிலர் நோயினால் அவதிப்படுவாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் மரக்கட்டையை இழுக்கணும் அப்படின்னு ஒரு தண்டனை. இவர் போன ஜென்மாவில் பண்ணுற தப்புக்கு இவர் மரக்கட்டையை இழுக்கணும்னு ஒரு தண்டனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா, இவர் சரணாகதி பண்ணியிருக்கார், பகவானை நம்புறார், குருவை நம்புவார், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த ஜென்மாவில் இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த மரக்கட்டையை தூக்கி நாயஸ்தன்கிற கடவுள் மரக்கட்டை இழுக்க விட்டுருவார். ஆனால் அந்த மரக்கட்டையை இழுத்து தண்ணியில் போட்டுருவார். நம்ம வணங்கக்கூடிய தெய்வமும் நம்மளுடைய குருவும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சரி நாயஸ்தன் கிட்ட சொல்லிடுவார், நீ தண்டனையை கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தண்டனை கொடுத்துருவார். அவருமே ஒரு தண்டனையை கொடுக்குறார், அந்த மரக்கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டுறார். அப்போ இவருக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. தண்டனை கரெக்டாக நாயஸ்தன் கடவுள் கொடுத்துட்டார். ஆனால் இப்போ இவருடைய வழிபாடு முறைகளும் இப்போ இருக்கிற இவருடைய ஒழுக்க நெறிகளும் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மரக்கட்டை தண்ணியில போட்டார். அப்ப தண்ணியிலேருந்து இழுத்துட்டு போறது ஈஸி தானே, ஏன்னா மரக்கட்டை தண்ணியில மிதந்துரும் பார்த்தீங்களா, கஷ்டமே இல்லை பார்த்தீங்களா. ஆனா பகவானே நம்பாம நிறைய கெடுதல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, என்ன சரணாகதி பண்ணலை, யாரையுமே நம்பலை, ஏன்னா நானே பெரியவன், எனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை, பகவான் ஒன்று இல்லை அப்படின்னா யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கும் அதை போன ஜென்மத்தின் கர்மாப்படி மரக்கட்டையால் இழுக்கணும் அப்படின்னு தண்டனை இருந்தால், அந்த மரக்கட்டையை தூக்கி என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த கடவுள் தூக்கி அந்த தார் ரோட்டில் 1 மணிக்கு வெயிலில் செப்பல் இல்லாமல் இழுத்துட்டு போகணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அதுக்காக இந்த தண்டனையை நான் சொல்ல வரேன்னா, அதுக்கான மனோநிலையை சொல்ல வரேன். இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபாய் இல்லைன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் மூட்டையில் வச்சு சுமக்கிறோன்னு வச்சுக்கோங்க.
அது வெயிட் இருக்காது. தலையில சுமந்து போகணும் அப்படின்னா அது வெயிட்டே இருக்காது. இப்போ அதே 10 லட்ச ரூபாய் சில்லறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தூக்கிட்டு போகும்போது எவ்வளோ வெயிட் இருக்கும். அந்த மாதிரி தான் பகவானை நம்பும்போது நம்ம சுமக்கிற சுமையை நோட்டுகளாக மாற்றுவார். இன்னும் கர்மாப்படி சிலருக்கு சில்லறையாக மாற்றப்படுகின்றது. அந்த சுமையை சுமக்க முடியாது. அதுவும் 10 லட்சம் தான், நோட்டுகளும் 10 லட்சம் தான். ஆனால் சில்லறையை சுமக்க முடியலை. நோட்டுகளை ஈஸியாக சுமக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்படித்தான். அதுக்காக நான் இந்த கர்மாப்படி எல்லாருமே என்ன அனுபவிக்கணுமோ அதை நியாயஸ்தன் கடவுள் அந்த தண்டனையை கொடுத்தே தீருவார். ஆனால் நம்ம பண்ணுற பிரார்த்தனைகள், நம்ம நம்புகிற இறைவன் அதை குறைச்சி நம்ம நினைக்கலாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. நம்ம படக்கூடிய கஷ்டங்கள்லாம் கம்மி தான். ஏன்னா பாதியை நம்ம வணங்குற நம்ம இஷ்ட தெய்வமும் நம்ம குருவும் வாங்கிக்கிறாங்க. நம்ம அனுபவிக்கிறது கொஞ்சம் தான். இதுவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா முழு கஷ்டத்தையும் நம்ம சுமக்கும்போது நமக்கு தெரியல எவ்வளோ முழு கஷ்டங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க சுமக்கிறதுனால நமக்கு அதனுடைய பலன்கள் தெரியலை. மொத்த கஷ்டத்தையும் நம்ம தலையில் விட்டுட்ட குருவும் கடவுளை விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சுமக்கவே முடியாதுங்க. அதனால் இறைவனை நம்புகிறவங்களுக்கு நிச்சயமாக பலன்களும் இருக்கத்தான் செய்யும். ஏதோ நான் போயிட்டு போகிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நிச்சயமாக நினைக்காதீங்க. வீண் போகாது. பிரார்த்தனையும் பக்தியும் என்னாலும் வீண் போகாது. கண்டிப்பாக இறைவன் மனம் இறங்கி அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத குறிக்கிறேன் இந்த நேரத்தில். இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.